வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். தெலுங்கானா மாநிலத்தினுடைய தலைநகரா இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய தொகுதிகள்ல ஒண்ணு ஜூப்ளி ஹில்ஸ் அப்படின்ற தொகுதி. இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ கடந்த ஜூன் மாதம் காலமாயிட்டார். அந்த இடத்துல டிசம்பர் மாதத்துக்குள்ள இடைத்தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்குது அந்த சட்டமன்ற தொகுதி. ஒருவேளை பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலோட அங்க இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் டிசம்பர் மாதத்துக்குள்ள அங்க தேர்தல் நடத்தியாகணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. இந்த நேரத்துல அங்க தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது, யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்லோக் போல் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதற்கு முன்னாடி தற்பொழுது அங்க யார் வெற்றி பெற்று இருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கடந்த தேர்தலை நம்ம பார்க்கும் பொழுது பிஆர்எஸ் மகாண்டி கோபிநாத் அவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 43.94% வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு. இரண்டாவது இடத்துல காங்கிரசினுடைய வேட்பாளர் முகமது அசாருதீன் கிரிக்கெட்டர், அவரு 35.03% வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. அவர் தான் இந்த முறை ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவரை அவருக்கு வேறொரு பதவி கொடுத்துட்டாங்க, எம்எல்சியா அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்றதுனால வேறொரு வேட்பாளர் வருவார் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது பிஜேபியினுடைய வேட்பாளர் லான்கலா தீபக் ரெட்டி 14.11% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இது நடந்து முடிந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இருக்குது. தற்பொழுது தேர்தல் நடந்ததுன்னா அங்க யாருக்கு எவ்வளவு வாக்குகள் விழும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பிஜேபி 41.03% வாக்குகளையும், காங்கிரஸ் 40.98% வாக்குகளையும், பிஆர்எஸ் 10.40% வாக்குகளையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மற்றவர்கள் 2.94% வாக்குகளை பெறுவார்கள்னு சொல்லி இருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி அண்ட் காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் நடுவுல வித்தியாசம் அப்படின்றது 0.05 அப்படின்ற லெவலில் தான் இருக்குது. 0.5 கூட கிடையாது, 0.05 அப்படின்ற மாதிரி இருக்குது. போட்டி மிக 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 கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ஸ்டெப் முன்னாடி பிஜேபி இருந்தாலும் போட்டி மிக மிக கடுமையா இருக்கும் ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியை பொறுத்த மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்லோக் போல் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவா வெளியிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.